இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதுக்கப்புறம் ஈரானுக்கும் நடக்கிற போரை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறது குறித்து இன்னைக்கு நம்ம அமெரிக்காவும் ஈரானும் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமாபாத்தில் ஒரு பேச்சுவார்த்தைங்கன்னு இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேச வாய்ப்பு இருக்குது, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இஸ்லாமாபாத்தில் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சைட்லேருந்து யார் யார் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈரான் சைட்லேருந்து யார் யார் அவங்க சைட்லேருந்து இந்த பேச்சுவார்த்தைகளை கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். முதல்ல அமெரிக்கா சைட்லேருந்து இந்த பேச்சுவார்த்தையில் யார் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் அவர் தலைமையில தான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து நடத்துகிறாங்க. இவர் மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதியோட மருமகனான ஜெராட் குஷ்னர் இவரும் பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்க போகிறாரு. அதுக்கப்புறம் சிறப்பு தூதர் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீவன் சொல்கிறவரும் அவரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து இந்த பேச்சுவார்த்தையில் இந்த 3 பேரும் தான் முக்கியமான புலிகளாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஈரான் சைட்லேருந்து யார் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாட்டோட பாராளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகிர் இவரும் அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸும் தான் இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் மட்டும்தான் ஈரான் சைட்லேருந்து கலந்து கொள்ள போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்கன்னு தெரியுது. அடுத்தது இப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடத்த போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தான் பிரதமரான ஷாபாஸ் ஷெரீஃப் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்டோட அமைச்சர்களை கூப்பிட்டு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அவங்ககிட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க பாகிஸ்தான் தான் பார்த்தீங்கன்னா இந்த போரை எப்படி பாட்டுங்கிறது ஒரு மத்தியஸ்தனம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதை பற்றி 2 பிரதிநிதிகள்கிட்டையும் 2 நாடு பிரதிநிதிகள்கிட்டையும் தனித்தனியாக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. இதனாலேயே இப்போ இந்த பாகிஸ்தான் தான் இந்த போரை நிப்பாட்டுறதுக்காக பெருசாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எப்படி சொல்கிறது, இதில் அவங்க பங்கு நிறைய இருக்கிற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ நடத்த போகிறாங்களா, இந்த பேச்சுவார்த்தை குறித்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவரோட கருத்துங்கிறது சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேச்சுவார்த்தை குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நாளே பார்த்தீங்கன்னா முடிவுங்கிறது தெரிஞ்சிட போகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.